பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். Hymn number 9 in English, the first stanza. அதை கொஞ்சம் கவனிங்க. நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையேன். I shall not be ashamed, my Savior. அன்பானவர்களே, Dear beloved, நாம் இயேசுவை குறித்து சொல்வதற்கு வெட்கப்படவே கூடாது. we must never be ashamed to tell about Jesus. நான் முன்பு ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். I've told you once before. ஜான் வெஸ்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார், John Wesley has said, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் வெட்கப்படும். and the children of God should be ashamed only for one thing, பாவம் செய்வதற்கு. to sin. பாவம் செய்வதற்கு வெட்கப்படலாம். The children of God should be ashamed only to commit sin. இயேசுவை குறித்து சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for them to be ashamed when they tell about Jesus. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we have been called for that. You are saved to save others. மற்றவர்களை ரட்சிப்பதற்காக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். You have been saved to save others. ஒரு இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உண்டு. And in one place, such a kind of practice is there. ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆயத்தமாக வந்திருப்பாரானா, And if a person has come prepared to take baptism, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது இல்லை. they do not give him baptism அவர் இன்னொரு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தாதான் இவருக்கு ஞானஸ்தானம். unless and until this person brings another person to be baptized, only then will he be given baptism. ஒருவேளை அது நமக்கு ஒரு நூதனமாக காணப்படலாம். Maybe it is a strange, peculiar practice, அதிலேயும் ஒரு கருத்து இருக்கிறது. but there is something significant in that. ரட்சிக்கப்பட்ட உனக்கு அந்த ரட்சிப்பு உறுதியாகிறது. And you who are saved, that salvation is being established to you. மாத்திரமல்ல, And not only that, ரட்சிக்கப்பட்ட நீ மற்றவர்கள் ரட்சிப்புகளை கொண்டு வர வேண்டும். and you who are saved must bring others also into that same salvation. அதற்காகவே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். And for that, let us commit ourselves. இன்றைக்கு பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே கிரியை செய்வாராக. And today, let the Holy Spirit work in us. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் என் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். And right from the beginning of this year itself, the Lord is speaking in my heart. நம்முடைய சபை ஒரு மிஷனரி சபையாக மாற வேண்டும். Our church must become a missionary church. அந்த சபை முழுவதும் காலியா போய் எல்லாருமே மிஷனரியா போனா கூட நான் துக்கப்பட மாட்டேன். And even if the whole church becomes empty, as the whole congregation has gone forth as missionaries, I will not be sorrowful. ஜெயக்குமார் பக்கத்துல இருந்து பாக்குறாரு. As Jayakumar is standing by my side and seeing, நம்ம சண்டே ஸ்கூல்லாம் போயிடும்போது and looks as if my Sunday school would go away. நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called for that. கேட்டு 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 இங்கேயே கேட்டு திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம். It's not enough if you keep on hearing and hearing and hearing and be satisfied and be seated here itself. நிறைந்து வழியுமானால் நம்முடைய பாத்திரம் வெளியில போகும். And if your cup is full and overflowing, then we will go out. இந்த பாடல தமிழ்ல ஒரு முறை பாடுவோமா? And we will sing the song once more in Tamil. முன்னாடி எழுந்திருந்து பாடுங்கள் தயவு செய்து. Shall we all stand up and sing, please? நானோ உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபால் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேர எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவும் தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீ கைவிடீரேல் வேளையை காப்பீர் தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேர
வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே நீர் மாட்சியோடு வருவீர் அப்போது கழிவே ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியம் அடைவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. Lift up your hands and praise God for the cross on which Jesus died for you. உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்தவரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Everybody praise Him. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Clap to Jesus. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. Oh hallelujah. Praise the Lord. Hallelujah Lord. Worship you Master. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Praise you Jesus. Because of the cross where Jesus shed His blood, we have assembled today here. இன்றைக்கு நாம் இவ்விதமாக இங்கே கூடியிருப்போமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தின் காரணமாக. What shall we give in return to Him? அவருக்கு ஈடாக, அது அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? We shall only say thank you Jesus. இயேசுவை பார்த்து நன்றி இயேசுவே என்று தான் நாம் சொல்ல முடியும். How many of you really glad today? இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? Hallelujah. Put on a broad smile on your face. உங்க முகத்துல ஒரு நல்ல புன்முறுவலை வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. I don't think you have eaten bitter gourd today. இன்றைக்கு யாரும் பாவக்காய் சாப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்க. பயப்படுங்க. பாவக்காய் சாப்பிட்டா தான் என்னது கசப்பா இருக்கும், முகம்லாம் கொஞ்சம் மாறும். And if you eat bitter gourd, it will be bitter and your face might change a bit. You might have, you should be here as if you have taken some sweet today. இன்றைக்கு நல்ல இனிப்பு பொருள் சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்க வேண்டும் ஆராதனையில. So I am so glad Jesus lifted me. 166. Shall we all sing that? 166வது பல்லவியை நாம் பாடுகிறோம். இயேசு என்னை ரட்சித்தாரே, ஆகினாலே நான் மகிமை செலுத்துகிறேன். I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus bore my sins. I'm so glad He healed my body whole. I'm so glad He filled with Holy Ghost. Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. I'm so glad Jesus lifted me. Singing glory, hallelujah. Jesus lifted me. I'm so glad Jesus bore my sin. I'm so glad He healed my body whole. I'm so glad He filled with Holy Ghost. Singing glory, hallelujah. Jesus lifted me. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை மீட்டெடுத்தாரே, இயேசு என் பாவமெல்லாம் போக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவே. இயேசு
அபிஷேகித்தாரே, இயேசு என் வியாதியெல்லாம் நீக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை மீட்டெடுத்தாரே, இயேசு என் பாவமெல்லாம் போக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவே. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை அபிஷேகித்தாரே, இயேசு என் வியாதியெல்லாம் நீக்கினாரே. அல்லேலூயா மகிமை என்றும் பாடுவே. ஆமென். Hallelujah. அவரின் பாவத்தை போக்கினார், And He's taken away all my அவருடைய sins. வியாதியை நீக்கினார். He's taken away all my diseases. மாத்திரமல்ல, And not only that, அவருடைய துக்கத்தையும் எடுத்து போட்டு and விட்டார். He has taken away all my sorrows. ஆமென். பாவத்தை எடுத்து விட்டார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். And if we would say that Jesus has taken away all my sins, we will say praise the Lord. வியாதியை நீக்கினார் என்று சொன்னாலும் சந்தோஷம். And even if we say we have taken away all my diseases, we'll be glad. மாத்திரமல்ல, Not only that, துக்கத்தை எல்லாவற்றையும் நீக்கி விட்டார். Jesus has taken away all our இந்த sorrows. காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். And this morning hour, the Lord is intervening with you. ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கலாம். Maybe this morning you have come with sorrow and கர்த்தர் இந்த sadness. காலையிலே உங்கள் துக்கத்தையும் மாற்றி விடுவார். And this morning, the Lord will remove all your sorrows from you. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தீர். And you have removed all my sorrows and my sadness and made me to sing and dance. Thou hast turned my mourning into dancing for me. Chorus number 19. 19வது பல்லவியை நாம் பாடுவோம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தே. ஆடி பாட செய்தா கொஞ்சம் ஆடி பாட தான் பாடணும். And we have to sing and dance and move a bit while we sing. ஆமென். Hallelujah. Thou hast turned my mourning into dancing for me. Thou hast put on my sad Lord. Thou hast turned my mourning into dancing for me, and girded me with gladness. Till then my glory sing praise unto thee, and not be silent. Oh Lord my God, I will be thanked unto thee forever. Thou hast turned my mourning into dancing for me. Thou hast put on my sad Lord. Thou hast turned my mourning into dancing for me, and girded me with gladness. To in my glory sing praise unto thee, and not be silent. Oh Lord my God, I will give thanks unto thee forever. எங்கள் துக்கம் மாற்றியாய் பாடச் செய்தீர், இந்த இன்பஸ்தீனங்களை தீர்த்தது. எங்கள் துக்கம் மாற்றியாய் பாடச் செய்தீர், சந்தோஷத்தால் இதை கட்டினீர். உள்ளடமும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அவனில் அவனில் நானே. எங்கள் ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எங்கள் துக்கம் மாற்றியாய் பாடச் செய்தீர், இன்பஸ்தீனங்களை தீர். எங்கள் துக்கம் மாற்றியாய் பாடச் செய்தீர், சந்தோஷத்தால் இதை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும் சொத்தரிப்பேன், அமர்ந்தீரே அவனியில் நானே. எங்கள் ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. Thank you, Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. மகிமை அப்பா. மகிமை ஆண்டவரே. Jesus. மகிமை ராஜா. It ஸ்தோத்திரம். is in
தமிழில் அந்த சங்கீதத்தில் எப்படி இருக்குன்னா, In Tamil, in that psalm we read, துக்கம் என்றல்ல, இங்கே நான் பாடுற துக்கம் என்றல்ல, துக்கம் மாற்றி நீர், அது ஒரு சங்கீதத்தில் இருக்குது. I was turned my mourning into dancing. அந்த சங்கீதத்தில் என் புலம்பலை, in that psalm we read, that thou hast turned all my mourning. lamentation or lamenting, bewailing, lamenting, என்னுடைய புலம்பலை அவர் என்ன செய்தார், மாற்றி You இருக்கு. have turned, taken away all my lamentations. சிலருக்கு துக்கம் மாத்திரம் இல்லை, And என்ன இருக்கு, some people not only is it sorrow, புலம்பல் இருக்கு. they also keep on lamenting. அது அவங்களுக்கு தான் தெரியும், வெளியில யாருக்கும் தெரியாது. Only they would know it themselves, nobody else would know. மனதுக்குள்ளேயே ஒரு புலம்பல். They would keep on lamenting within themselves. கிச்சன்ல வேலை செய்துக்கிட்டு தான் இருப்பாங்க, And they would be working in the kitchen. ஆனா கிச்சன்லயே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. But even in the kitchen, they would keep on lamenting. படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. And even when they are lying in their bed, they would keep on lamenting. கர்த்தர் நம்முடைய துக்கத்தை மாத்திரமல்ல, Not only has the Lord taken away all of our நீங்க sorrows, புலம்பிக் கொண்டு வந்திருக்கிறீங்களா, and you have come lamenting, புலம்பல மாற்றுவார். the Lord will take away all your இந்த lamenting. காலையிலே உங்களோடு பேசுகிறார். This morning the Lord is speaking to மகனே you. மகளே, My son, my daughter, உனக்குள்ளே ஒரு புலம்பல் இருக்கிறது. there is always a lamentation within you. அந்த புலம்பலையே நான் மாற்றுகிறேன். And I'm going to change all those lamentations. புலம்பலை ஆனந்தமாக And I'm மாற்றுகிறேன். going to change all those lamentations into joy. புலம்பலை நடனம் பண்ண செய்வேன். And in the midst of your lamentations, I'm going to make you dance. Dancing, hallelujah. Hallelujah. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். And we'll praise God for that. Hallelujah. கரங்களை உயர்த்தி கர்த்தரை And we'll ஸ்தோத்திரியுங்கள். lift up our hands and praise God. Jesus, hallelujah. Hallelujah. God is good, God is wonderful. நம்முடைய தேவன் நல்லவராகவும் அற்புதமானவராகவுமே இருக்கிறார். He has given us the spirit of sound mind. ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். He has given us the spirit of power. ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். He has not given us the spirit of fear. நமக்கு பயமுள்ள ஆவியை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. Hallelujah. அல்லேலூயா. No fear at all. பயமே கிடையாது. God has not given us a spirit of fear. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. Verse number 32, sing it. 32வது பல்லவியை நாம் பாடுவோம். God has not given us a spirit of fear. God has not given us a spirit of fear. God has not given us a spirit of fear, for He's given to us a spirit of power, a spirit of love, and a sound mind. God has not given us a spirit of fear. God has not given us a spirit of fear, for He's given to us a spirit of power, a spirit of love, and a sound mind. பரிசுத்த ஆவியை தந்த தேவன், பயமுள்ள ஆவியை தந்திரவன், பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிவுள்ள மனதை தந்தார். பரிசுத்த ஆவியை தந்த தேவன், பயமுள்ள ஆவியை தந்திரவன், பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிவுள்ள மனதை தந்தார். God has not given us a spirit of fear. God has not given us a spirit of fear, for He's given to us a spirit of power, a spirit of love, and a sound mind. பரிசுத்த ஆவியை தந்த தேவன், பயமுள்ள ஆவியை தந்திரவன், பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிவுள்ள மனதை தந்தார். பரிசுத்த ஆவியை தந்த தேவன், பயமுள்ள ஆவியை தந்திரவன், பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிவுள்ள மனதை தந்தார். Amen. Hallelujah. Hallelujah. Praise your hand and praise God. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை துதிப்போம். Worship the Lord for 2 minutes. Hallelujah.
We praise you, Lord. We give you glory, Lord. நாம் துதிக்கும் போது, நாம் மகிழும் போது, நாம் பாடும் போது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே வந்து இறங்குகிறார். And when we sing, when we worship the Lord comes down into our midst. நம்முடைய மத்தியிலே வந்து இறங்கி அவர் கிரியை செய்கிறார். The Lord comes down into our midst and he works. அது மாத்திரமல்ல, And not only that, நாம் சந்தோஷப்படுற வேளையிலே and at the time when we rejoice, அவர் நமது மேலே and சந்தோஷப்படுகிறார். he rejoices over us. அன்பானவர்களே, Oh dear beloved, நாம் சந்தோஷப்படுவது ஒரு அனுபவம். and for us to rejoice is one experience. ஆனால் கர்த்தர் நமது மேலே சந்தோஷப்படுகிறார், அது நல்ல அனுபவம். But when the Lord rejoices about us, that is good. நம்புகிறீர சந்தோஷமா உங்களுக்கு? Are you happy? You are happy and the Lord is happy, rejoicing over you. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நீங்கள் மகிழும்போது அதன் மேல் ஆண்டவர் மகிழ்கிறார். புது பல்லவியாக தான் படிச்சுக்கிறோம். 322 படிச்சுக்கொள்ளும். 322வது பல்லவி புதிய பல்லவியா இருந்தாலும் Rejoice, daughter of Zion. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடு. Rejoice, rejoice, daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart, oh Jerusalem. Rejoice, rejoice, daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart, oh Jerusalem. For the Lord has taken your punishment, destroyed your enemy. King of Israel, Lord of policy, in the midst of that, he is mighty. Rejoice, rejoice, daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart. Over you, the songs of gladness, singing joyfully, he will save us. Rejoice, rejoice, daughter of Zion, shout aloud, Israel, sing rejoice with all your heart, oh Jerusalem. Sion மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை அழைத்து பாடி மனநிறைவோடு. கர்த்தரும் ஆக்கினைகளை அகற்றி சத்துருவை ஜெயித்தார். இஸ்ரவேலின் ராஜகர்த்தர் உங்கள் நடுவில் வல்லவரே. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை கழித்து பாடி மனநிறைவோடு. உன் நடுவில் தேவனம் கர்த்தர் வல்லமையுள்ளவரே. உந்தன் பேரில் கெம்பீரமாய் பாடுவார், ரட்சிப்பாரே. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை கழித்து பாடி மனநிறைவோடு. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை கழித்து பாடி மனநிறைவோடு. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை கழித்து பாடி மனநிறைவோடு. சீயோன் மகளே மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரி, இஸ்ரவேல் எருசலேமை கழித்து பாடி மனநிறைவோடு.
மகிழ்வோமா? Shall we rejoice? மகிழ்கிறீங்களா? Are you rejoicing? கடித்து மகிழ்கிறீங்களா? Are you rejoicing? ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை For 1 or 2 ஸ்தோத்திரிப்போம். minutes, let us lift up our hands and praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம், Hallelujah, Lord. Jesus, Hallelujah, Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Jesus, 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 Jesus. Hallelujah. Hallelujah. மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். And the joy of the Lord is your strength. ஹல்லேலூயா. Hallelujah. சரீரத்துக்கு பலன், And it is strength for your body. ஆத்துமாவிற்கு It பலன். is strength for your soul. ஒருவேளை நம் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், And maybe some of you have come here with weakness. சுகவீனத்தோடு வந்திருக்கலாம், Maybe you have come here with sickness. உள்ளான மனுஷனிலே கூட பலவீனமாயிருந்திருக்கலாம். And maybe you're weak in your inner man as well. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். And rejoicing in the Lord is your strength. மகிழ்ந்து கலிகூறு. Sing and rejoice. மகனே, My son, மகளே, my daughter, மகிழ்ந்து கலிகூறு. rejoice, rejoice and be glad. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பா. Shall we lift up our hands and praise the Lord? கரங்களை தட்டி கர்த்தரை Shall துதிப்பா. we clap our hands and praise the Lord? Hallelujah. Glory. Hallelujah. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவரேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவரேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு, அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேர்க்காடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு, தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். போது நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம், துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாற்காலி போடுகிறோம், துதிகளை ஹரியானை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார், துதிகளை ஹரியானை ஆக்கிடுவார், வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு ஓ மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பயம் வேண்டாம், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், மன்னவனேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போ தூணி குறுகி போனாயோ, மீனின் வயிற்றில் யோனா போ தூணி குறுகி போனாயோ, தண்ணீர் புதிய
துதியை சத்தத்தோடு விலகிடுமெல்லாம் வெட்கத்தோடு பலியிடு துதியை சத்தத்தோடு விலகிடுமெல்லாம் ஆமே மகிழ்ந்து கழித்தோடு மகனே பயில் வேண்டாம் மகிழ்ந்து கழித்தோடு மகனே பயில் வேண்டாம் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு என் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவனேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் ரபலதரபப சந்தரலதிரபபபப ஓ ரபலதியகம சந்தரம ஓ ரபலதியகம சியந்தரலதியகம ஓ hallelujah we pray சந்தரம ஓ ரபலதரபப வல்லமை விளங்க செய்யும் மகிமை விளங்க செய்யும் ஆமென். Hallelujah. கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்திடுவார் The Lord will do great things for me. என்று வாய் திறந்து சொல்லுவோமா? Shall we open our mouths and say, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் எனக்கு செய்திடுவார். பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் The செய்திடுவார். Lord will do great things for me. இந்த வாரத்திலேயே செய்வார். And He will do it in this week itself. எத்தனை பேர் நம்புகிறோம்? Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe that? இந்த வாரத்திலேயே This week itself, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் the செய்வார். Lord will do great things for me. விசுவாசிப்போம். Shall we believe it? இந்த வாரத்துல In this week, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்ய the போகிறார். Lord is going to do a great thing for me. நம்புங்கள். Believe that. உங்களை சாட்சியாக மாற்ற போகிறார். And He's going to make you a witness. அடுத்த வாரத்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். And next week you will say a testimony. இந்த வாரத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்தார். And the Lord did a great thing for me last week. சாட்சியை தருவார். You are going to give a witness about it. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த பெரிய காரியம் உங்களுக்கு தான் தெரியும். And that great thing only you know. உங்களுக்கென்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். And that great thing which you expect, the Lord will do it for you. நான் விசுவாசிக்கிறேன் I believe that. என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. And tell that to the Lord now. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe. எனக்காக செய்ய போகிறீர். You are going to do it for me. சிறிய காரியம் அல்ல பெரிய காரியம். It's not a small thing, but you are going to do a great thing for me. மகிமையான காரியம். You are going to do a great and glorious thing. எல்லாரும் அதிசயிக்கப்படத்தக்க காரியம். A thing that will make everybody to be astounded. நம்புகிறேன். I believe that, Lord. தட்டி கர்த்தரை துதிப்போம். Shall we clap our hands and praise God? Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி 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 இயேசுவே. பெரிய காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Jesus. Please be seated. தயவு செய்து உட்காருங்கள். We'll pray for now. We come to you for all these sick people that thou should touch them and heal them. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த வியாதியஸ்தர்களை நீர் இப்பொழுது உம்முடைய கரம் நீட்டி தொட்டு அவர்களை குணமாக்கும்படியாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. Lord, you know the names, the sickness, the pains in the body. ஆண்டவரே, அவருடைய பெயர்களை அறிந்திருக்கிறீர். அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நீர் அறிந்திருக்கிறீர். You are our healer. நீரே எங்கள் பரிகாரி. Right now, in the name of Jesus, we rebuke the sickness. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதிகளை நாங்கள் அதட்டுகிறோம். We curse it right now. அவர்களை We இயேசுவின் rebuke it right நாமத்தில் now. இப்பொழுதே சபிக்கிறோம். Devil, you have no right to touch God's people. பிசாசே, தேவனுடைய ஜனங்களை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. We command healing, Lord, right now, and the virtue should go from your body, your Lord Spirit, and touch them. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் உம்முடைய ஆவியிலிருந்து உம்முடைய குணமாக்கும் வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு போய் அவள் ஒவ்வொருவரையும் குணமாக்கும்படியாய் கேட்கிறோம் அப்பா. You are our Jehovah Rophika. நீரே எங்கள் யெகோவா ரொபேக்காவா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Also we pray for those who are sick here, expecting a miracle in the body. இங்கேயும் வியாதியோடு கூட இருக்கிறவர்கள் உடைய சரீரத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற உடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். Heal them, O God. அவர்களை சுகமாக்கும் ஆண்டவரே. Heal them, O God. அவர்களை சுகமாக்கும் அப்பா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.